ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தண்ணி சட்னி. தேங்காய் சட்னி அரைச்சி அதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ தேங்காய் சட்னிக்கு ஃபஸ்ட்டு ஒரு மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். பொரிகடலை ஒரு கையளவு பொரிகடலை, உப்பு போட்டிருக்கேன். ப்ளஸ் ஒரு 4 வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒன்று போல் நைஸாக அரைச்சிக்கிறோம். அரைச்சிட்டு காமிக்கிறேன். தேங்காய், பொரிகடலை, உப்பு, பச்சை மிளகாய் ப்ளஸ் பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைக்க போகிறோம். மக்களே இங்கே பாருங்கள், ஃபைனாக நம்ம அரைச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு காமிக்கிறேன். இப்போ 4 சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா வெட்டி வச்சுக்கணும் பொடியாக ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், கருவேப்பிலையும் சின்ன வெங்காயமும். இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிக்கணும். இப்போ சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா செவக்க இது தாளிக்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வரணும், அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும் சட்னி. இது வதங்கினோன்னா காமிக்கும். எப்படி வதங்க கொஞ்சம் எண்ணெய் விட்டாலும் நல்லா வதங்கிடும். நல்லா வடகம் மாதிரி நல்லா சட்னி அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். தண்ணி பக்கத்தில் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி நல்லா செவக்க வதங்க இதே மாதிரி வதங்கணும். வதங்கினோடனே அரைச்சி வச்ச தேங்காய் சட்னியை அதோட மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா ஒரு கலக்கி விட்டு தண்ணி விட்டுக்கிறோம். இதே தண்ணி விடுறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. லைட்டாக கொதிச்சுக்கிறதுல இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிச்சா கெட்டியாயிரும். ரொம்ப லேசாக சைட்லேருந்து கொதி வருதுல, ஆஃப் பண்ணிடணும். சுவையான தேங்காய் சட்னி ரெடி. தண்ணி சட்னி இது இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.